தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வெற்றி அது உறுதி செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சும்மா இருந்தவங்க, நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் வேலையில் ஏற்கனவே இருக்கிறீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க, எம்என்சியில் இருக்கீங்க, ரெஃப்யூட்டர் கன்சர்னில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு மானிட்டரி பெனிஃபிட்டோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்காது நினைக்காதீங்க. டெஃபரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரெகக்னைஸ் இருக்குது. உங்களுடைய ஜாபில் கரியரில் நீங்கள் நல்லது ஒரு வெற்றி முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த காரண காரியங்கள் அத்தனையும் பூர்த்தி ஆகும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட்டு வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது டிஸ்பியூட் லிட்டிகேஷன் இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அமைவார்கள். இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் பெருசாக லாபமாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வாரம் முழுவதும் சிவ தரிசனம் பண்ணுங்கள். பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு நற்பலன்கள் கூடும்.